Hello everyone, welcome back to my channel Sara Designs and நம்ம channel நீங்க first time பார்க்கறீங்கன்னா hearty welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல 12 paneled anarkali with simple ari work neckline cutting and stitching the detailed பார்க்க போறோம். So வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்க. இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த 12 panel anarkali M size measurementல தான் ஸ்டிட்ச் பண்ண போறோம். ஒருவேளை நீங்க பிகினரா இருக்கீங்கன்னா உங்களுக்கு பாடி மெஷர்மென்ட் எடுத்து ஸ்டிட்ச் பண்ணனும் அப்படி நினைச்சீங்கன்னா body measurement video வந்து already நம்ம சேனல்ல வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். சோ அந்த வீடியோட லிங்க் வந்து ஐ கார்ட்ல கொடுக்கிறேன். ப்ளீஸ் செக் பண்ணிக்கங்க. இந்த அனார்கலிக்கு வந்து printed cotton fabric 3 meters யூஸ் பண்ணிருக்கோம் and plain cotton வந்து 3/4 meter வந்து யூஸ் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து panelோட கட்டிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். சோ waist வந்து பாத்தீங்கன்னா 30 inches. So 12 panel anarkaliயோட ஃபார்முலா வந்து waist plus body allowance divided by number of panels. So இங்க waist வந்து 30 inches plus body allowance காக 2 inches எடுத்திருக்கேன் divided by 12 panels. So இது ரெண்டு ஆட் பண்ணா 32 by 12. இத வந்து நம்ம டிவைட் பண்ணா 2.5 inches கிடைக்கும். அதனுடைய half வந்து பாத்தீங்கன்னா 1.25 inch. So 2.5 inchல பாதி வந்து 1.25 inch. நெக்ஸ்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா மொத்தமா 12 panels கட் பண்ணுவோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் panel 8 இருக்கணும் and seam panels வந்து 4 இருக்கணும். So first ரெகுலர் panelோட கட்டிங் பார்க்கலாம். So பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணிருக்கேன். இப்போ இந்த 1.25 inch இத வந்து நம்ம இங்க இருந்து நம்ம மார்க் பண்ணனும். So 1.25 inch மார்க் பண்ணிக்கங்க. இப்போ 1/2 inch வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ்க்காக மார்க் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் லெந்த் எப்படி மார்க் பண்றதுன்னு பார்க்கலாம். So dress ஓட full length வந்து 43 inches, yoke length வந்து 14 inches. So இந்த 43ல 14 மைனஸ் பண்ணீங்கன்னா 29 inches கிடைக்கும். plus 1 inch வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ்க்காக ஆட் பண்ணி 30 inches வந்து லெந்தா எடுத்துர்க்கேன். So panel உடைய length வந்து 30 inches மார்க் பண்ணிக்கலாம். இப்போ straight line வந்து draw பண்ணிக்கலாம். bottom broadness காக 6 inches வந்து மார்க் பண்ணிக்கங்க and 1/2 inch வந்து stitching allowance காக மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து கீழ இந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம ஜாயின் பண்ணிக்க போறோம். So ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த panel கட் பண்ணி எடுத்துக்கலாம். So panel வந்து கட் பண்ணியாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் பேனல். சோ இந்த பேனல் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நம்ம 8 பேனல் வந்து கட் பண்ணனும். சோ 8 panels கட் பண்ணனும். நெக்ஸ்ட் அகைன் பேப்பர் எடுத்துக்கிறேன். இது வந்து சீம் பேனல் கட்டிங். சோ இத 1.25 inch இங்க இருந்து மார்க் பண்ணிக்கங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச்சிங் அலவன்ஸ் சைடு சீம் வந்து பாத்தீங்கன்னா 1 inch மார்க் பண்ணனும். இப்போ பேனலோட லெந்த் 30 inches வந்து மார்க் பண்ணிக்கலாம். and straight line வந்து draw பண்ணிக்கலாம். next bottom broadnessல வந்து 6 inches வந்து மார்க் பண்ணிக்கங்க and 1 inch வந்து side seamக்கு மார்க் பண்ணிக்கங்க. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சோ ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேனல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சீம் பேனல். சோ சீம் பேனல்ஸ் வந்து மொத்தம் 4 பேனல் வந்து நம்ம கட் பண்ண போறோம். So regular panel and seam panel ரெண்டுமே வந்து paper pattern கட் பண்ணியாச்சு. So கட் பண்ண paper pattern fabricல எப்படி மார்க் பண்ணி கட் பண்றதுன்னு டீடைலா பார்க்கலாம். இப்போ fabric வந்து இந்த மாதிரி ஓபன் பண்ணிக்கலாம். இது வந்து selvage side and இதுவும் selvage side. இப்போ நம்ம ரெகுலர் panelோட paper pattern எடுத்து இந்த fabric மேல வச்சு நம்ம corners வந்து பாத்தீங்கன்னா draw பண்ணிக்க போறோம். So draw பண்ணியாச்சு. இப்போ இந்த panel வந்து இந்த மாதிரி opposite directionல turn பண்ணிக்கங்க. So first panel mark பண்ண பக்கத்துலயே second panel இந்த மாதிரி close-ஆ வந்து place பண்ணனும். இப்போ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம corners வந்து draw பண்ணிக்கலாம். So draw பண்ணியாச்சு. இப்போ again இந்த panel வந்து நம்ம opposite directionல turn பண்ணிட்டு previous panel பக்கத்துல இந்த மாதிரி place பண்ணிக்கணும். So mark பண்ணியாச்சு. மொத்தம் 5 panel வந்து நான் mark பண்ணியிருக்கேன். So ஒரு ரவுண்ட்ல வந்து நமக்கு 5 panels வந்து கிடைக்கும். So அதே மாதிரி again வந்து நம்ம panel வந்து mark பண்ணிக்கலாம். So next round வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணனும். இப்போ corners வந்து draw பண்ணிக்கிறேன். and again வந்து paper வந்து இந்த மாதிரி turn பண்ணிக்கிறேன். So regular panel 8 and seam panel 4 வந்து கட் பண்ணிக்கலாம். So panel கட் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ நான் back வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். So இது வந்து first
அண்ட் லாஸ்ட் ரெண்டும் பார்த்தீங்கன்னா சீம் பேனல், நடுவில் இருக்கிற 4 ரெகுலர் பேனல். ஸோ எல்லாமே வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ பேக் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட் பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு வந்து இந்த மாதிரி பைப்பிங்காக ஒரு 1 inch ஸ்ட்ரிப் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பைப்பிங் த்ரெட் எடுத்து இதுக்கு நடுவில் இந்த மாதிரி வச்சு நம்ம சிங்கிள் கைடு யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைப்பிங் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து பைப்பிங் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கார்னரில் வந்து கரெக்டாக சிங்கிள் ஃபுட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ பைப்பிங் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போது பேனல் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேனல் எடுத்திருக்கோம். அண்ட் இப்போ இந்த பைப்பிங் த்ரெட் வந்து இந்த கார்னரில் இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சிங்கிள் கைடு யூஸ் பண்ணி நம்ம இந்த பைப்பிங் வந்து ஸ்டிச் பண்ணணும். ஸோ இது வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. சிங்கிள் கைடு யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் போடணும். பைப்பிங் ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது நெக்ஸ்ட் இன்னொரு பேனல் எடுத்துக்கலாம். ஸோ இந்த பேனல் வந்து இதுக்கு மேலே இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் சிங்கிள் கைடு யூஸ் பண்ணி அகைன் நம்ம இது வந்து தைக்கணும். ஸோ பேனல் வந்து 2 பேனல் ஜாயின் பண்ணியிருக்கோம் பைப்பிங் த்ரெட் நடுவில் வச்சு. ஸோ இதே மாதிரி எல்லா பேனலும் வந்து நம்ம பைப்பிங் த்ரெட்டோடு நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ யோக் பேப்பர் பேட்டர்ன் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஷோல்டருக்கு நான் யூஸ் பண்ணுற ஃபார்முலா ½ ஷோல்டர் -2. ஸோ 5.5 inches வந்து மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். சாரி, யோக் லென்த் வந்து மார்க் பண்ண மறந்துட்டேன். ஸோ யோக் லென்த் வந்து 14 inches வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஆர்ம் ஹோலுக்கு நான் யூஸ் பண்ணுற ஃபார்முலா ½ ஆர்ம் ஹோல் -2. ஸோ 5.5 inches வந்து மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு 1/4 செஸ்ட் வந்து 9 inches வந்து மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் பாடி லூஸ்க்காக ஒரு ½ inch மார்க் பண்ணிக்கலாம். இப்போது 1/4 வேஸ்ட் வந்து 7.5 inches வந்து மார்க் பண்ணிக்கலாம். பேக் டாட்ஸ்க்காக 1 inch வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 2 பாயிண்ட்ஸையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஆங்கிள் 1 inch வந்து மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த லைனுடைய மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கே இருந்து இங்கே 1.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ஆர்ம் ஹோல் கர்வ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஷோல்டர் சைடு வந்து 2 inches வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ பேக் பேப்பர் பேட்டர்ன் வந்து ட்ரா பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த ஷோல்டர் பாயிண்ட் இருக்கு இல்லையா, இங்கே வந்து நாட்ச் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ண பேப்பர் பேட்டர்னை ஃபேப்ரிக்கில் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பேக் வந்து கட் பண்ணியாச்சு. இங்கேயும் நாட்ச் வந்து கட் பண்ணிக்கோங்க. அகெயின் இந்த பேப்பர் எடுத்துக்கலாம். இப்போது இதில் வந்து ஃப்ரண்ட் மார்க் பண்ணலாம். 0.5 inch மார்க் பண்ணுங்கள். அண்ட் இந்த லைனுடைய மிட் பாயிண்ட்லையும் ½ inch மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி ஃப்ரண்ட் ஆர்ம் கர்வ் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம டாட்ஸ் பிடிக்க போகிறதில்ல, அதனால் இந்த 1 inch வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 1 inch வந்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் வந்து கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிக்கில் ஸ்டிச்சிங் அலவன்ஸ் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கேயும் நாட்ச் கட் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்கேயும் நம்ம நாட்ச் கட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு ஸ்லீவ்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நான் பேப்பர் பேட்டர்ன் வச்சு கட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்லீவுடைய பேப்பர் பேட்டர்ன் வந்து ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ண நிறைய வீடியோஸில் வந்து ஸ்லீவுடைய பேப்பர் பேட்டர்ன் இருக்கும். ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஐ கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம யூ ஷேப் யோக்குடைய பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் எடுத்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ½ ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா 5.5 inches மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ ஷோல்டர் மார்க் பண்ணமோ அதே தான் நம்ம இந்த யோக் ஷேப்புக்கும் நம்ம எடுத்திருக்கோம், அவ்வளோதான். இப்போ ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது ஷோல்டர் டு அண்டர் த பஸ்ட் லென்த் 12.5 inches வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூ ஷேப் யோக்கோடைய லென்த்து. ஸோ ஷோல்டர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 2 inches வந்து மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட் நெக்கோடைய டெப்த்து 6 inches வந்து மார்க் பண்ணிக்கோங்க.
இப்போ பாக்ஸ் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம நெக் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஸோ இங்கேருந்து மேலே ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரெஞ்ச் கர்வ் எடுத்துக்கலாம். ரவுண்ட் நெக் வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பாயிண்ட்லேருந்து கீழே இருக்கிற பாயிண்டில் வந்து இந்த மாதிரி நம்ம ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கணும். ஸோ ஃப்ரண்ட் நெக் ஷேப் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போது இங்கேருந்து 1.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரெஞ்ச் கர்வ் யூஸ் பண்ணி கீழே வந்து யூ ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ யூ ஷேப் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ நெக்கு கட் பண்ணோம் அண்ட் அகைன் இந்த யூ ஷேப் கட் பண்ணணும். ஸோ கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளெயின் காட்டன் ஃபேப்ரிக்கை ரிங்கில் வந்து டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ண பேப்பர் பேட்டர்னை இது மேலே வச்சு பெல் பின்ஸ் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு கார்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அவுட்லைன் வந்து ட்ரா பண்ணதுக்கப்புறம் ஆரி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்கில் வந்து அவுட்லைன் போடணும் அண்ட் இந்த ஷேப்லேயும் வந்து நம்ம அவுட்லைன் போட போகிறோம் கோல்டு கட் பீட்ஸ் வச்சு. ஃபர்ஸ்ட் ஃபிஷ் வயர் எடுத்துக்கலாம் அண்ட் எண்டு நாட் வந்து இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போது செகண்ட் நாட் வந்து அதுக்கு மேலேயே நம்ம போட்டோன்னா 2 நாட்டும் ஒரே இடத்துல விடும். ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா த்ரெட் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போது கோல்டு கட் பீட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ 2 பீடாகவே எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த யூ ஷேப் இந்த அவுட்லைன் இருக்கு இல்லையா, ஸோ அவுட்லைன் ஃபுல்லாகவே வந்து நம்ம இந்த கோல்டு கட் பீட்ஸ் வச்சு தான் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ 2 பீடாக எடுத்து நம்ம கடகடன்னு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ பீட் வச்சு அவுட்லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பிளாக் சூயிங் த்ரெட் எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செயின் அவுட்லைன் வந்து கொடுக்க போகிறோம் அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து அவுட்லைன் கொடுக்கணும். ஸோ இன்னொரு இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் வந்து வைண்ட் பண்ணிக்கோங்க. டபுள் த்ரெட்டாக வந்து எடுத்துக்கிறோம். ஸோ எண்டு நாட் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு. இப்போ வந்து செயின் ஸ்டிச் வந்து போட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நெக் வந்து அவுட்லைன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு அவுட்டர்லேயும் வந்து செயின் ஸ்டிச் போடணும். நெக்ஸ்ட் லீஃப் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நடுவில் இருந்து த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. ஒரு லாங் செயின் ஒரு குட்டி செயின் போட்டுக்கோங்க. நீடில் வந்து கோல்டு பீடு ரவுண்ட் ஷேப் பீட் அண்ட் கட் பீட் 2 எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அடுத்த லீஃப் வந்து ஒரு லாங் செயின் குட்டி செயின் போட்டுக்கோங்க. அகெயின் பீடு எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு குட்டி செயின் போட்டு அகெயின் லாங் செயின் மேலே இழுத்து குட்டி செயின் போடணும். இப்போது அகெயின் வந்து ரவுண்ட் பீட் அண்ட் 3 கட் பீட்ஸ் எடுத்துக்கோங்க நீடில். இப்போ இதை நடுவில் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம எண்டு நாட் வந்து போடலாம். ஸோ இந்த மாதிரி லீஃப் ஷேப் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்கு ஃபுல்லாக வந்து போட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் லீஃப் வந்து 1/2 இன்ச் கேப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லாங் செயின் ஒரு குட்டி செயின் போட்டதுக்கப்புறம் நீடில் பீட்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணி பக்கத்தில் ஒரு குட்டி செயின் அண்ட் அகெயின் லாங் செயின் ஒரு குட்டி செயின் போடணும் அண்ட் பீட் எடுத்து அகெயின் ஸ்டிச் பண்ணணும். இப்போ லாங் செயின் அண்ட் அகெயின் ஒரு ஸ்மால் செயின். இப்போது பீட்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி லீஃப் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நெக் ஃபுல்லாக வந்து நம்ம போட போகிறோம். ஸோ ஆஃப் நெக் கம்ப்ளீட் பண்ணியாச்சு அண்ட் ஃபுல் நெக்கும் வந்து இதே மாதிரி போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 1/2 இன்ச் கேப்பில் போடணும் அண்ட் அகெயின் இங்கேயும் வந்து நம்ம இந்த மாதிரி லீஃப் ஷேப் வந்து போடணும். ஸோ லீஃப் ஷேப் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன புட்டாஸ் வந்து போட போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மார்க்கிங் வந்து பண்ணிக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி ரேண்டமாக வந்து டாட்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ டாட்ஸ் வச்சதுக்கப்புறம் இப்போ புட்டா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த புட்டா தான் வந்து நம்ம எல்லா இடத்துலையும் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்ட் பீட் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த ரவுண்ட் பீடு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட் பீட்ஸ் ஒவ்வொரு கட் பீடாக எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அப்படி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த புட்டா வந்து கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு பீடாக எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது எண்டு நாட் வந்து போட்டுக்கலாம். ஸோ புட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து நம்ம போட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ யோக் வந்து ஃபுல்லாக வந்து ஆரி ஒர்க் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து 0.5 inches ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா 1/2 inch வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ரிங்லேருந்து ஃபேப்ரிக் எடுத்து இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கட் பண்ணியாச்சு. அண்ட் நடுவில் வந்து நாட்ச் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ யோக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ்ஸ்க்கு எடுத்துக்கலாம். ஸோ பைப்பிங் வந்து ஃபஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ 1.5 inches ஸ்ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 inch கிளாத் மட்டும் இது மாதிரி மடித்து நம்ம பைப்பிங் வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ இது வந்து ராங் சைடு, இது வந்து ரைட் சைடு. இது ராங் சைடு அண்ட் இது ரைட் சைடு. ஸோ ஸ்லீவ்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் ரைட் சைடு ஆஃப் த பைப்பிங் வந்து எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1/2 inch ஸ்டிச்சிங் அலவன்ஸ் கீழே மார்க் பண்ணிவிட்டு அந்த லைனுக்கு மேலே இந்த பைப்பிங் வந்து நம்ம இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிவிட்டு சிங்கிள் கைடு யூஸ் பண்ணி நம்ம இதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போது எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை உள் சைடு இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணணும். ஸோ உள் சைடு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டபுள் ஃபோல்ட் இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஸ்டிச் வந்து போட்டோன்னா நம்ம வந்து ஸ்லீவ்ஸ்க்கு வந்து பைப்பிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடும். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யோக் எடுத்துக்கலாம். இப்போது காட்டன் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. யோக் வந்து இந்த மாதிரி டர்ன் பண்ணிக்கோங்க. யோக்கோடைய கார்னரில் நம்ம இப்போது ஸ்டிச் போட போகிறோம். ஸோ சிங்கிள் கைடு யூஸ் பண்ணி நம்ம கார்னர்ஸில் வந்து ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ஸோ தைச்சி முடிச்சாச்சு. இப்போது நம்ம வந்து ஃபேப்ரிக் வந்து எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை கட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு கீழே வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இது வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே வந்து ஒரு 1.5 inches வந்து கட் பண்ணிக்கோங்க போதும். அண்ட் அதே மாதிரி இந்த சைடு 1.5 inches வந்து கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த கட் பண்ண லைன்லேருந்து நம்ம அகெயின் கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேப்ரிக் வந்து வேஸ்ட் பண்ணலை. எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு 1 inch கேப் விட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கட் பண்ணியாச்சு. ஸோ நான் ஜஸ்ட் 1 inch கேப்பில் தான் வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சின்ன சின்னதாக நாட்சஸ் வந்து கட் பண்ணிடலாம். ஸோ கட் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ டர்ன் பண்ணதுக்கப்புறம் நம்ம பெல் பின்ஸ் வந்து போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம். ஸோ கார்னர்ஸில் இந்த மாதிரி பெல் பின்ஸ் போட்டுக்கலாம். ஸோ யோக் வந்து இப்போ ஓரமாக வச்சுட்டு இப்போ ஃப்ரண்ட் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ராங் சைடு வந்து டர்ன் பண்ணிக்கோங்க முதல்ல. இப்போது நெக்கு வந்து இந்த மாதிரி ராங் சைடு டர்ன் பண்ணிக்கோங்க. இந்த 2 நாட்சும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி வச்சு நம்ம நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் கைடு யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ நெக் வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்கில் வந்து ஸ்டிச் போட்டாச்சு. இப்போது நெக்கில் இருக்கிற இந்த எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ நெக்கில் வந்து சின்ன சின்னதாக நாட்சஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நாட்சஸ் கட் பண்ணதுக்கப்புறம் நெக் வந்து நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நெக் வந்து நீட்டாக வந்து டர்ன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஷினில் வந்து ஒரு ஸ்டிச் வந்து போடணும். ஸோ நீங்கள் சிங்கிள் கைடு யூஸ் பண்ணி போடுங்க. ஸோ கரெக்டாக இந்த கார்னரில் ஸ்டிச் போடணும். ஸோ ஸ்டிச் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த கார்னர், இந்த ஓப்பன் பீஸ் தெரியுது இல்லையா? ஸோ இங்கே கார்னரில் வந்து நம்ம ஹெம்மிங் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஹெம்மிங் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம நடுவில் போட்ட அந்த மிஷின் ஸ்டிச் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து நீட்டாக வந்து ஹெம்மிங் வந்து பண்ணியிருக்கேன். ஹெம்மிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம போட்டு மிஷின் ஸ்டிச் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டிச்சஸ் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ஃப்ரண்ட் யோக் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பேக் யோக் பார்க்கலாம். ஸோ நெக்குக்கு வந்து கேன்வாஸ் எடுத்து ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து மேலே ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது ஷோல்டர் வந்து 5.5 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ ஷோல்டர் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேக் நெக்குடைய லென்த் 9 இன்ச்சஸ் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ பாக்ஸ் ஷேப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இங்கிருந்து 1/2 inch மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி கிராஸ் லைன் வந்து நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கொயர் நெக் வந்து ட்ரா பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு அவுட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1 inch வந்து மார்க் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரா பண்ணியாச்சு. இப்போது நெக்கு வந்து கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நெக் ஷேப் வந்து கட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃபேப்ரிக்கில் வந்து இதை அயர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் கார்னரில் கொஞ்சம் ஃபேப்ரிக் விட்டு கட் பண்ணிக்காங்க. இப்போ வந்து நம்ம நாட்ச் கட் பண்ணிவிட்டு இதை ஃபோல்ட் பண்ணி நம்ம கார்னர்ஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து பேக் எடுத்துக்கலாம். பேக்குடைய நாட்ச், மிட் நாட்ச்சு அண்ட் இந்த நெக்குடைய மிட் நாட்ச்சு ரெண்டும் ஒன்றா சேர்த்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ நெக் வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ எக்ஸஸ் ஃபேப்ரிக் கட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நாட்ச் கட் பண்ணிவிட்டு நெக்கை வந்து நீட்டாக வந்து டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நெக் வந்து டர்ன் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்னரில் மிஷின் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தைச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பேக் டாட்ஸ் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஷோல்டரை வந்து இந்த மாதிரி ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது டாட்டோடைய வித் வந்து 0.5 inch மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் லென்த் வந்து 3.5 inches வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ பேக் டாட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஷோல்டர்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ண ஸ்லீவ்ஸும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா யோக்கோட நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஸ்கர்ட் போர்ஷன் வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பைப்பிங் வச்சது தான் ஃப்ரண்ட்டு. ஸோ இது வந்து நம்ம இந்த யோக்கோட ஜாயின் பண்ணிக்க போகிறோம். அண்ட் பேக் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேக் யோக்கோட நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஸ்கர்ட் வந்து யோக்கோட ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ சைட் சீம் 1.5 inches மார்க் பண்ணிவிட்டு நம்ம சைட் சீம் போட்டதுக்கப்புறம் கீழே லாஸ்ட்டாக வந்து மடித்து தைக்கணும். ஸோ சைட் சீம் 1.5 inches போட்டுட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கீழே கார்னரில் நம்ம மடித்து தைக்கணும். இந்த டுட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஹை பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நம்ம சேனல் க்ரோ ஆகும் உங்ககிட்ட இருந்து கிடைக்கிற பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான டுட்டோரியலோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். Until that, please stay tuned. Thanks for watching.